அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். திமுகவில் இணைந்தது தவறு. எடப்பாடி எந்த தலைவர் சொன்னாலும் அவரு கேட்க மாட்டாரு. ஒருவர் அறிவுரை சொல்றாருன்னா அதை கேட்பதற்கு குறைந்தபட்ச அறிவு இருக்கணும். தமிழகத்தை காப்போம்லாம் போனாரு அன்வர் ராஜா. முதல்ல கட்சியை காப்பாத்துறதுக்கு பாருங்க, அப்புறம் நீங்க தமிழகத்தை காப்பாற்றலாம். அமித்ஷா உங்களை ஏமாளின்னு போட்டுத்தானே ஏறி ஏறி மிதிக்கிறாரு. அண்ணாமலை போட்டு எடப்பாடி உழுக்குன்னு உழுக்கிறாரு சார். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாருல்ல, நீங்க அதை பாராட்டுங்களேப்பா. மானரோசம் உள்ளவன், சூடு சோரணி உள்ளவன் திருப்பி அங்க போலாமா? தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய முன்னாள் எம்பி திரு கேசிபி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். அன்வர் ராஜா அதிமுகவின் மிக முக்கிய தலைவர் திமுகவில் சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். திமுகவில் இணைந்தது தவறு. மற்றபடி அவர் கூறிய கருத்துக்கள் பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைக்கிறது, அதிமுகவை அழிக்க நினைக்கிறது, அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள நினைக்கிறது என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அதற்காக கட்சிக்கு உள்ளிருந்து நம்ம போராடணுமே ஒழிய எதிர்முகாமில் போய் இணைவது என்பது தவறு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பா பொன்னையன் சொல்றாரு சார், அவர் கள்ள உறவில் திமுகவோட இருந்தார், அவர் ஒரு துரோகி, சந்தர்ப்பவாதி அப்படின்லாம் சொல்றாரு முன்னாள் அமைச்சர் பொன்னையன். அதாவது முத்துசாமி இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறவர், திமுகவில் இணைய போகிறார், அறிவாலயம் நோக்கி செல்ல இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தவுடன் ஜெயலலிதா அம்மா அவரிடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களது குறைகள் என்ன என்னிடத்துல சொல்லுங்கள், நான் சரி செய்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு செல்லக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் ஒரு அரசியல் பண்பாடு, ஒரு தலைவருக்கான அழகு. ஒருவர் சென்றதற்கு பிறகு அவரது வருத்தம் என்ன, குறை என்ன என்பதை ஆராய்ந்து அது போல குறைந்தபட்சம் சரி சென்றவர் சென்று விட்டார், மற்றவர்களுக்கு யாரேனும் இது போல மனத்தாங்கத்தில் இருக்கிறார்களா என்பதை அறிந்து அவர்களது மனக்குறையை போக்கி இருக்கிறவர்களை தக்க வைத்து கொண்டு வலிமையான இயக்கத்தை கட்டமைப்பதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. அதை திரு பொன்னையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உணர்த்தணும், அறிவுரை சொல்லணும். அதை சொல்லாம எடப்பாடி கேட்க மாட்டாரு. ஆனா இருந்தாலும் திரு பொன்னையன் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினர், 82 வயசுக்கு மேலானவர், அவர் சொல்லணும் அதை. சார் குறிப்பா சார் அன்வர் ராஜா சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல மிக முக்கியமானது பாஜக அதிமுக அழிச்சிரும்னு சொல்றாரு சார். என்ன காரணம் சார்? கூட்டணி அமைச்சரவை என்று திரு அமித்ஷா சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பல நேரங்கள்ல நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அமித்ஷா அவர்கள் இடத்துல இவர் பேசி அமித்ஷாவை கூட்டணி அமைச்சரவையெல்லாம் இல்லை, அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்ல வைக்கணும். அல்லது அமித்ஷா அவர்களே நீங்கள் அப்படி அறிவிக்காவிட்டால் உங்கள் கூட்டணியில் நாங்கள் நீடிக்கவில்லை, கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணும். இப்ப எடப்பாடியினுடைய இந்த சுற்றுப்பயணம் ஒன்னும் பெருசா பயன் தரல, உதாரணம் காட்டி கொஞ்சம் பயன் கொடுத்ததாக கூட நம்ம வச்சுக்குவோம். ஆனால் அன்வர் ராஜாவினுடைய விலகல், அவர் திமுகவில் சேர்ந்தது பலகீனத்தை கொடுத்துருச்சு. அவர் எடப்பாடி பழனிசாமி 20 நாள் சுற்றுப்பயணத்துல ஒரு 2% தன் செல்வாக்கு உயர்த்தி இருப்பதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அன்வர் ராஜாவினுடைய இன்றைய நடவடிக்கை 5% அதிமுகவை கீழ் இறக்கி விட்டது, பலகீனப்படுத்தி விட்டது. அப்ப என்ன -3 2% அவர் எடப்பாடி பழனிசாமி இந்த 20 நாள் உழைப்பில் அவர் சாதித்ததாகவே நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இது அவரை பலகீனப்படுத்திடுச்சு. முதல்ல நீங்க செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்கு பயணிக்கிற பொழுதே தன் இடத்துல இருப்பதை இழந்து விடாமல் பாதுகாக்கணும் இல்ல, அதுல அவர் தவற விட்டு விட்டார். அதுல அவரு சொல்ற இடம் சார், முதல்வர் வேட்பாளர் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் சுற்றுப்பயணம் போறாரு அப்படிங்கறத அன்வர் ராஜா. அது உண்மைதான். அவர் அதிமுக வென்று ஆள வேண்டும் என்பதை விட அதிமுக கட்சிக்கு தான் ஒற்றை தலைமை, ஒற்றை முகம், முதலமைச்சர் வேட்பாளர் என்று தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கும், தான் ஒரு அரசியல் சக்தி,
தன் மீது எதுவும் வழக்குகள் எல்லாம் போடாதீங்க என்று பாஜகவுக்கு செய்தி அனுப்புவதற்கும் மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தை பயன்படுத்தி இருக்கிறாரே ஒழிய இந்த சுற்றுப்பயணம் பெரிய அளவுல ஒரு பலன் அளிக்கிறதுங்கிறது எதிர்காலத்துல தான் நமக்கு தெரியும். அது ஒருவேளை பலன் அளிச்சிருக்கலாம் ஒரு சிறிய அளவுல. ஆனா அது திரு அன்வர் ராஜாவினுடைய நடவடிக்கை அது பலகீனப்படுத்திடுச்சு. தமிழகத்தை காப்போம்லாம் போனாரு அன்வர் ராஜா. முதல்ல கட்சியை காப்பாத்துறதுக்கு பாருங்க, அப்புறம் நீங்க தமிழகத்தை காப்பாத்தலாம். கட்சியில இருக்கிற முக்கியஸ்தர்களை காப்பாத்த பாருங்க, கட்சியை ஒன்றுபடுத்த பாருங்க, வலிமைப்படுத்த பாருங்க, அப்புறம் நீங்க தமிழகத்தை காப்பாற்றலாம். எடப்பாடி எந்த தலைவர் சொன்னாலும் அவரு கேட்க மாட்டாரு அப்படிங்கிறத போட்டு உடைக்கிறார். அந்த 6 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க, அவங்க பேசின என்கிட்ட அவர் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைக்கிறார். ஒருவர் அறிவுரை சொல்றாருன்னா அதை கேட்பதற்கு குறைந்தபட்ச அறிவு இருக்கணும். சுயநலம் அதிகமாக இருக்கிற பொழுது அந்த சுயநலத்தின் காரணமாக அவர் மற்றவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள தவறுகிறார். தன்னை ஒரு ஏமாளி, நான் என்னை ஏமாளின்னு நினைச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கிளைமை எடப்பாடி வைக்கிறார். அமித்ஷா உங்களை ஏமாளின்னு போட்டுத்தானே ஏறி ஏறி மிதிக்கிறாரு. ஒரு முறைக்கு 4 முறை சென்னையில கிராண்ட்ஷோலா ஹோட்டல்ல சொன்னாரு, மதுரையில சொன்னாரு, தினத்தந்தி தினமலர் பத்திரிகை பேட்டியில சொன்னாரு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில சொன்னாரு. இன்றைக்கு வரைக்கும் இவர் தான் ஏமாளி கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்காரு. நாங்க நாங்க ஒண்ணு ஏமாளி இல்லைன்னு. அமித்ஷா சொன்னாரா இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி அமைச்சரவையில இல்லைன்னு சொன்னாரா என்ன? சொல்லலையே. அப்ப நீங்க முதல்ல அமித்ஷா விட்டு சொல்லுங்க. இப்ப இவரு சொல்றதுல இப்ப இவரு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சார், அமித்ஷா அப்படி சொல்லல. இல்லைன்னா நாங்க கூட்டணியில் இல்லை, இவர் தானே கூட்டணி தலைவருங்கிறாரு. பாஜகவை கூட்டணியிலிருந்து விலக்குகிறேன், கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு அவர்கள் ஏற்புடையவர்கள் அல்ல, கூட்டணி அமைச்சரவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக பங்கெடுக்கும் என்று அமித்ஷா சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் பாஜகவை எங்கள் கூட்டணியில் இருந்து நான் விலக்குகிறேன், அதிமுக தலைமையில் வேறொரு கூட்டணியை நாங்கள் கட்டி அமைப்போம் சொல்லுங்க. இவர் வேணா ஏமாளி இல்ல கோமாளி இல்ல புத்திசாலி நம்ம ஏற்றுக்கலாம். அவர் சொல்றதுல என்ன சார் நெருக்கடி? அமித்ஷாக்கு எதிராக எடப்பாடி பையன்கிட்டையும் சம்பந்திட்டு தான் கேட்கணும், ஏன்ட்ட கேக்குறீங்க? அவருக்கு என்ன நெருக்கடிங்கிறது அவரோட பையன்ட்டையும் அவர் சம்பந்திட்டையும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கல்ல என்ன நெருக்கடின்னு. இப்ப பாஜக எடப்பாடியை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி என்ன மெசேஜ் சார்? ஏன்னா இது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய சலிப்பை தந்துடுது. இது தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ஒரு சித்தாந்த அரசியல் களமாக உருவாக்க நினைக்கிறாங்க. திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்குமான ஒரு சித்தாந்த அரசியல் களமாக உருவாக்க நினைக்கிறாங்க. அதற்கு திமுகவும் உடந்தை. திமுகவும் பாஜக 2 பேருமே. ஏன்னா இன்றைய திமுக மீது கடுமையான அதிருப்தி மக்களிடத்துல இருக்கு. லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு, அந்த மது போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்கிறது, பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் கடும் அதிருப்தியை கொடுத்திருக்குது. ஆனால் சித்தாந்த அரசியல் களமாக அமைக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டு மக்களிடத்துல கேட்கிற கேள்வியே, உங்களுக்கு இந்துத்துவ சித்தாந்தம் வேண்டுமா, மதவாத சித்தாந்தம் வேண்டுமா, திராவிட சமத்துவ சமுதாயத்தை கொண்ட சித்தாந்தம் தேவையா என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தேர்தலை சந்திக்க பாஜகவும் நினைக்குது, திமுகவும் நினைக்குது. பாஜக இந்த முறை வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்திக்கலாம், அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ளலாம். அடுத்த தேர்தலில் திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்குமான போட்டியாக களத்தை அமைத்து விடலாம் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்கிறாங்க. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது சார். இப்ப குறிப்பா சார் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்தா டிவியில பாக்குற முதல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் காணுமே சார், எங்க அவரே அதிருப்தியில தான் இருக்காரு. ஆனா அதுக்காக அவர் திமுக எல்லாம் போயிட மாட்டார். ஓகே சார். இப்ப நிறைய அதிருப்தியில இருக்கிற தலைவர்களை நம்ம பார்க்க முடியல சார். அதுக்கு காரணம் என்ன சார்? அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்களா? விட்டா சொன்னா அதாவது திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி, ஆனால் அதிமுகவை விட்டு விலகி சென்று விடக்கூடாது என்று இருக்கிறவர்கள் அமைதி காட்கிறார்கள். நீங்க பல இடங்கள்ல சொல்றீங்க சார், அதிமுக ஒருவேளை இந்த தேர்தலில் தோத்துட்டுனா ஒரு பெரிய நெருக்கடியை நோக்கி நகரும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான நெருக்கடிகளை நோக்கி நகரும்? தேர்தல் நம்ம அதிமுக வெற்றி பெறட்டும் என்றே நம்ம எதிர்பார்ப்போம்.
வெற்றி பெறுவதற்கு உண்டான பாதையை, ஆலோசனைகளை சொல்லுவோம். வெற்றி பெறுவதற்கு உண்டான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம். இப்ப எடப்பாடியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அண்ணாமலையும் சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நாங்க மட்டும் என்ன ஏமாலியா, நாங்க ஏமாலி இல்ல, நீங்க தான் ஏமாலி அப்படிங்கிறாரு. இப்ப எடப்பாடி வந்தாலே அண்ணாமலை வந்துடுறாரு சார் களத்துக்கு. எடப்பாடி வந்தோடனே அண்ணாமலை வரல. எடப்பாடி கூட்டணி அமைச்சரவை இல்லைன்னு சொன்ன உடனே அமித்ஷா அண்ணாமலையை களத்தில் இறக்கி விட்டு எடப்பாடிக்கு செக் வச்சிருக்கிறார். அமித்ஷா சொல்லாம அண்ணாமலை களத்துக்கு வரமாட்டார். அப்ப எடப்பாடிக்கு அண்ணாமலை மூலமாக செக் வச்சிருக்கிறார் அமித்ஷா. சார், எங்களுக்கு வந்து எந்த பலவீனமும் இல்லை, 2026 தேர்தலுக்கு அப்புறம் நீங்களே பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்றாரு சார். யாரு? எடப்பாடி. எங்களுடைய வெற்றி இதை பெருமிதத்தை பார்த்துப்போன்னு சொல்றாரு. அப்ப ஏன் இவர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை தேடி வந்தாரா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை தேடி சென்றாரா? எடப்பாடி தான் போய் பார்த்தா. அப்ப யாருக்கு பலகீனம்? அமித்ஷாவுக்கு பலகீனமா, எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனமா? இப்ப எடப்பாடி கூப்பிட்டோன்னே அமித்ஷாவும் வீட்டுக்கு வந்தார்ல சார். அது ரெண்டாவது. முதல்ல யார் போனா? கூட்டணி இல்லைன்னு யாரு அறிவிச்சா? அமித்ஷா அறிவிச்சாரா, எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரா? எடப்பாடி தான். ஆமா. அப்படி அறிவித்ததற்கு பிறகு மானரோசம் உள்ளவன் திருப்பி அங்க போலாமா? சூடு சொரணி உள்ளவன் திருப்பி அங்க போலாமா? நீ ஏன் போற? அப்ப ஏதோ ஒரு நெருக்கடி, தனக்குள்ள பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அந்த நெருக்கடியிலிருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக அதிமுக என்கிற இயக்கத்தை அடகு வைத்து விட்டார். அண்ணாமலை போட்டு எடப்பாடி உழுக்குன்னு உழுக்கிறாரு சார். எங்க பார்த்தாலும் பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா அடி எடப்பாடியை தான் அடிக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி இது டெல்லியோட கிளியர் பிளான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாருல்ல, நீங்க அதை பாராட்டுங்களேப்பா. வடிவேல் சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன் அப்படின்னு பாராட்டிட்டாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சார். இப்ப இருக்கிற சூழல்ல சார், புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப அன்வர் ராஜா போன்ற மிக முக்கியமான ஆட்கள், அன்வர் ராஜா சொல்றார் சில முக்கிய அதிமுக பிரமுகர்களும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த ரேடார்ல உங்களுக்கு யாராவது தெரியுறாங்களா சார்? நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இதற்கு பிறகு இந்த இயக்கத்தை கொஞ்சம் வலிமைப்படுத்துகிற முயற்சியில இறங்குவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இறங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நம்ம இதை பலகீனப்படுத்துவது நோக்கம் அல்ல, பலப்படுத்துவது தான் நோக்கம். அப்ப இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற செயலை எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது செய்யணும். இப்ப அன்வர் ராஜாவுக்கு பின்னால முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அது நம்ம ஒரு இண்டிகேட்டிவா எடுத்துக்க முடியாது. திமுக என்பது யாராலும் எம்ஜிஆர் வழி வந்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சி திமுக. அப்ப அந்த அளவுக்கு கொடுமை எடப்பாடி பண்ணதுனால அன்வர் ராஜா உள்ளார வராது. அப்படியே எடுத்துக்கலாம் சார். இப்ப உங்களை போன்றவர்கள் அதிமுக ஒருங்கிணையணும், இல்ல அதிமுக வலுப்படையணும், 2026 ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுடைய முயற்சிகள்லாம் எந்த அளவுல சார் இருக்கு? நடந்துட்டு இருக்குது ஒற்றுமைப்படுத்துகிற முயற்சி. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்க மறுக்கிறார். இப்ப சமீபத்தில் கூட ஓபிஎஸ் சார்பாக ஒருத்தர் பேசி இருப்பாரு, நாங்க உங்க காலில் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், கட்சியை ஒண்ணுபடுத்துங்க அப்படின்னு. குறைந்தபட்சம் மனசாட்சி உள்ள எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள், எல்லோரும் அதை ஏற்றுக்குவாங்க. அடுத்த நாளே அவருக்கு போன் பண்ணி, தம்பி ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க, வாங்க, நீங்கள் எம்ஜிஆருடைய ரத்தம், அதிமுக விசுவாசி, நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் வாங்க என்று இந்த இயக்கத்தை அவர் ஒன்றுபடுத்தணும். அதுக்கப்புறம் கல்லூரி மங்கனாட்ட உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ் போய் இப்படி கேட்கலாமா சார்? அவர் கேட்கறது சுயநலத்துக்குன்னே வச்சுக்கோங்க. இந்த இயக்கத்தை பாஜகவுக்கு அடகு வச்சதுல முக்கிய பங்கு ஓபிஎஸ் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. இன்றைய சூழ்நிலையில் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டு பகிரங்கமாக அறிவிக்கிறதற்கு பிறகு அதற்கு பதில் சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி காலம் கடத்துவது தவறு. அது எப்படி சார்? அவரு இவங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒற்றுமை ஒன்றுதான் அதிமுகவை வலிமைப்படுத்தும் சொல்றீங்க. ஏத்துக்கிறது ஏத்துக்காதது எடப்பாடி கையில தானே சார் இருக்கு? இல்ல, இது எடப்பாடி பழனிசாமியோட கட்சி இல்ல, இது எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சி. எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதனை என்பது 45% வாக்கு வங்கியை 20%க்கு கீழே குறைச்சதுதான். ஒரு 25% வாக்கு வங்கியை சிதறடிச்சது தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது சாதனை. இப்போ எடப்பாடி மனமாற்றத்துக்கான வாய்ப்புலாம் கிட்டத்தட்ட தெரியலையே சார். அப்ப இந்த ஆப்ஷன் எல்லாமே ரூல் அவுட். அமித்ஷா சொன்னா கேட்கலாம். அப்ப உங்களை மாதிரி ஒருங்கிணைக்கிறவர்கள்லாம் அமித்ஷா தான் பேசணுமா சார்? ஏன்னா அவர் கட்சியை அமித்ஷா கிட்ட தானே கொடுத்துருக்காரு.
அதனால அவங்க ஓனர்கிட்ட தான் பேசணும். இப்ப அமித்ஷா தான் இதுக்கான ஒற்றை தீர்வா இருப்பாரு. இன்றைய தேதிக்கு அமித்ஷா சொல்வதைத்தான் இவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். சார் இந்த ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாலே விலகி போயிடுறாரு சார். அவங்கள ஒரு 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 அந்த கன்சிடரேஷன் சர்க்கிள்குள்ளேயே எடப்பாடி வச்ச மாதிரி தெரியலையே சார். பார்ப்போம், காலம் அவருக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆனா இப்படியே போனா சார், அதாவது இப்ப நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெளில வந்துகிட்டே இருந்தாங்கன்னா தொடர் பலவீனத்தை நோக்கி இனிமேல்லாம் யாரும் வரமாட்டாங்க, வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி விடமாட்டார். இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிற முயற்சியில் இனிமேலாவது அவர் முயற்சி எடுப்பார்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். சார் இந்த தொடர் போக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா திமுகவினுடைய வெற்றி உறுதியாயிடுங்களா சார்? இல்ல, திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒன்றுபடுத்தி பாஜக இல்லாத கூட்டணி, ஒன்றுபட்ட அண்ணா திமுக, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, சாதி மதம் லஞ்சம் ஊழல் இவைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். அதிமுக ஒன்றுபடும் அதெல்லாம் நடந்தாலுமே பாஜக பிடியிலிருந்து எடப்பாடி வந்துட முடியும்னு நினைக்கிறேன். ஒன்றுபட்டால் நிச்சயமாக பாஜக பிடியிலிருந்து நம்ம வெளியேறிடலாம். நன்றி சார்.